செந்தில் பாலாஜி சொன்னாராம் 150 கோடி நான் கொடுத்திருக்கிறேன் டெல்லியில, நிச்சயமாக அந்த 2 பேரும் ஒரே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுப்பாங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு நான் இந்த கேஸை இழுப்பேன்னாரு. ஆனா அப்படி வரல. நல்லபடியாக நல்ல நீதிபதிகள் அந்த தீர்ப்பு, ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் முராரி தீர்ப்புங்கிறது ஒரு அதாவது டெக்ஸ்ட் புக் தீர்ப்புன்னு சொல்லலாம். என்ன பண்ணாருன்னா, ஒரு எக்ஸாம் எழுதி இன்டர்வியூல போனீங்கன்னா நல்லா படிச்சு கிடைக்க வேண்டியவன் கிடைக்காம போகுது. ஏன்னா பணம் கொடுத்து சேர்றவனால, பணம் கொடுத்து ஏமாறுறவன் இன்னொன்னு. சோ இதுல யார் பாதிக்கப்பட்டவர்கள், யார் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான அலசல் செஞ்சுட்டு இதை எப்படி கீழ் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டதுன்னு தெரியல. இந்த வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரிக்க ஆர்டர் செய்கிறோம். தமிழக போலீஸ் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லாவிட்டால் வேறு எந்த ஸ்டெப் வேணா எடுக்கலாம், ஈடியும் உள்ள வரலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் ஈடி வந்துச்சு.